ஒரு போட்டோ ஒழுங்கா வர மாட்டேங்குது. பாபி அண்ணனுக்கு ஒரு போட்டோ எடுத்துடா. இப்போ என் நோட்ல இப்படி கிடக்கு. சாபி சாபி எல்லாத்தையும் தூக்கி உள்ள வச்சிராதம்மா. ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்து ஸ்டேட்டஸ்ல போட்றியே. உனக்கு பந்தா கட்டனா ஓ நோட் புக் எடுத்து வெளிய போடாமல. நான் கஷ்டப்பட்டு அடிச்சு வச்சிருக்கேன். அத தூக்கி வெளிய வச்சிருக்கா. சாபி சாபி ஒரே ஒரு போட்டோமா. ப்ளீஸ் மா ஒரே ஒரு போட்டோ மட்டும் எடுத்துடா. அதுக்கு பிறகு நானே எல்லா நோட்டையும் தூக்கி பேக்ல வச்சு தந்துருவேம்மா. கொண்டா சாபி நோட்டு பேக் எல்லாம் தெரியற மாதிரி எடு. சரி வாயை மூடிட்டு நில்லு. ஹாஃப் ஆ ஃபுல்லா? ஃபுல் ஒன்னு ஹாஃப் ஒன்னு. சாபி காட்டு. நல்லா இருக்கா? சூப்பர் சூப்பர். என்ன நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு போட்டோ எடுப்போம்ல? மொபைல்ல ஸ்பேஸ் இல்லம்மா. என்ன ஒரு போட்டோக்கால ஸ்பேஸ் இல்ல? அம்மைக்கு செல்ல வாங்கிப்பா போட்டோ எடுத்து தாரேன். அம்மா செல்லுல போட்டோ நல்லாவே இருக்கு. அதுல பல்லு என் செல்ல பையனெல்லாம் எடுத்து நோண்டி பாப்பான்னு. அதுக்கு என்னல நான் உன் தங்கச்சி தானே. சுவாபி அம்மா அப்பா போட்டோ தர என் செல்லுல ஏதாவது போட்டோ கிடக்கான்னு பாரு. நடிக்காதல நான் அழகா இல்லன்னு தானே எடுக்க மாட்டேக்கா. நேத்து சத்தியாக்கா சோனியாக்கா கூட எவ்வளவு போட்டோ எடுத்தா. என் மெண்டல் பாரு அக்கா போட்டோ ஏதாவது இருக்கா? நேத்து எல்லா போட்டோவையும் சத்தியாக்காக்கு அனுப்பிட்டு டெலீட் பண்ணிட்டேன். பாபி ஸ்டேட்டஸ்ல முத நாள் ஸ்கூலுக்கு போறேன் அப்படினா எப்படிமா போடணும்? முத நாள் ஸ்கூலுக்கு போறேன்னு போடு. சாபி இங்கிலீஷ்ல சொல்லுமா. ஃபர்ஸ்ட் டே அட் ஸ்கூல். சாபி ஒழுங்கா சொல்லுமா. அப்படிதாம்ல வரும். சாபி கொஞ்சம் பெருசா சொல்லிடாமா. இல்ல இப்படி போட்டா போடும்ல. சாபி ஸ்கூலுக்கு போறேன் அப்படினா கோலா வரணும்ல. அப்ப உனக்கு தெரிஞ்சிருக்கல போடு. பல்லு சொல்லு பல்லு. இல்ல ஃபர்ஸ்ட் டே அட் ஸ்கூல் நீ போடல காணோம். அண்ணனை பத்தியா ஸ்கூலுக்கு வரதுக்கு முன்னாடி கூட எக்ஸர்சைஸ் பண்ணியாவ. ஆமாட்டி எப்படிதான் உங்களுக்குலாம் நேரம் கிடைக்குதோ. வாசலுக்கு வந்து கடந்துகிட்டு ஸ்டாஃப் ரூம்ல ரெண்டு புது டீச்சர் இருக்காவட்டி. அப்படியா? ஆமாட்டி என்ன அழகா இருந்தாவ தெரியுமா. அவைய மட்டும் நம்ம கிளாஸ் டீச்சரா இருந்தா அழகா இருக்கும். டேய் என்ன? குட் மார்னிங் டீச்சர். குட் மார்னிங் சிட் டவுன். என்னடா ஃபர்ஸ்ட் நாளே ஆரம்பிச்சிட்டீங்களா? முன்னாடி மாதிரிலாம் கிடையாது. இனி 9th. சியானா இவங்களா நம்ம கிளாஸ் டீச்சர். ஐலே என்ன ஒரே காட்ட காட்ட கடிச்சிட்டு இருக்கா? இல்ல டீச்சர். இல்லையா? போய் சொன்னேனையா நான் விரிஞ்சிட்டு இருக்கல தோக ஒண்ணொண்ணா பிச்சி எடுத்துடுவேன். உட்காரு. யாம்டி சோபி சிரிக்கா. எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். டீச்சர் பிள்ளைங்கள வரிசையா ஆபீஸ் ரூமுக்கு அனுப்புங்க டீச்சர். புக் வாங்க. சரி டீச்சர். டேய் எல்லாரும் எழும்பு. ஆபீஸ்ல புக் கொடுத்தாங்க. ஒருத்தருக்கு பின்னால ஒருத்தர் வரிசையா அமைதியா போய் வாங்கிட்டு ஓடியா. சரி டீச்சர். மயிலு வாமா. 5 புத்தகம் இருக்கு. புத்தகத்தை நல்லா பிரட்டி எல்லா பக்கங்களும் இருக்கான்னு பாருங்க. ஏதாவது எழுத்துகள் அழிஞ்சிருந்தாலோ ஏதாவது பக்கங்கள் கிழிஞ்சிருந்தாலோ உடனே கொண்டு வாங்க, மாத்திரலாம். சரி டீச்சர். அம்மா பேர் என்ன? எம் மயில். தமிழ்ல சொல்லுமா. மா மயில். டேய் புத்தகம் வாங்க வாங்க தமிழ் ஐயாட்ட பேர் சொல்லிட்டு போங்க.
மு சோபியா. தேங்க்யூ டீச்சர். சி சியானா. அஞ்சலி மீனா என்ன குரூப் டீ எடுப்பிய? நான் மேக்ஸ் கண்ணகி. அஞ்சலி நீ? எங்க வீட்லயே மேக்ஸ் தம்பி எடுக்க சொல்லியாவ. ஆனா எனக்கு மேக்ஸ் வராதா, அதான் நான் சயின்ஸ் போலான்னு இருக்கேன். நல்லா இருக்கும் டீ. ஏ அம்மா பார்த்து எத்தனை நாள் ஆயிட்டு. எதுக்கு புமாரி ஒரு ஃபோன் கூட பண்ணல? எனக்கு ஃபோன் கிடையாதுல அஞ்சலி, நீனாவது ஒரு ஃபோன் பண்ணிருக்கலாம்ல. 2 நாள் உங்க அண்ணனுக்கு ஃபோன் பண்ணேன் தெரியுமா? வீட்டுக்கு போன உடனே அடிக்கேனாவ, பண்ணவே இல்ல. அப்படியா? இது எங்க வீட்ல ஒரே பிரச்சனை டி, அதான் எங்க அண்ணன் சொல்ல மறந்துருப்பான். என்ன மாட்டி உங்க அண்ணனுக்கு பிரச்சனை முடியல? யாம் டி கண்ணகி? ஆமா, போன வருஷத்துல இருந்தே பிரச்சனைன்னு சொல்லிட்டு இருக்கா. ஏடி அது எங்க அண்ணனுக்கு அன்னிக்கும் டி, இப்போ எங்க அண்ணு அக்காளுக்கு. ஏடி ஆமா, அத நான் உன்கிட்ட கேட்கணும்னு நினைச்சேன். உங்க அண்ணு அக்கா ஓடி போயிட்டாவலாம் அப்படியே டி? சீ, இந்த பிள்ளை எப்படி கேட்க பாரு. ஏன் ரொம்ப நடிக்கா? நான் கேள்விப்பட்டதை தான் அவட்ட கேட்டேனே. அத ஒழுங்கா கேட்க வேண்டியதுனே. எதுக்கு இப்படி பேட் வேர்ட்லாம் போட்டு கேட்கா? பேட் வேர்ட் போட்டனா? ஆமா, அந்த அக்கா கல்யாணம் பண்ணிட்டாவலான்னு கேட்க வேண்டியதுனே. அதுக்கு எதுக்கு ஓடி அப்படி கேட்டா? ஓடினா கெட்ட வார்த்தையா? சீ, எப்படி பேச பாரு இந்த பிள்ளை. என்னடி இப்ப மாதிரி தப்பா கேட்டுட்டே? ஓடினா கெட்ட வார்த்தையா? நீ ஓடி நீ மட்டும் மாட்டி சொன்னா ஓடி போயிட்டாவலாம் அப்படி கேட்டல்ல, அததான் பேட் வேர்ட்னு சொன்னேன். ஏ அம்மா, பெரிய நடிப்பு கள்ளிதான். அஞ்சலி வாட்டி, நம்ம கிளாஸுக்கு போவோம். நீ போ, நான் பேசிட்டு வரேன். புமாரி, அப்புறம் என்ன டீ நடந்துச்சு? சரி, லீவ்லலாம் தெருவுலே தான் கிடந்திருப்பா அவளுக்கு. அவ்வளோ கதையும் தெரியும். சரி, வரையும் மண்டக்கால்வ. இவ்வளோ விட்டுட்டு போனாலும் அங்கே ஒத்தையில தான் போய் இருக்கணும். என்ன செய்ய? அனி, உனக்கு புது புக்கோட ஸ்மெல் பிடிக்குமா? ஆமாட்டி, அழகா இருக்கும். நானும் மனத்து பார்ப்பேன். சியானா, எனக்கு 2 பேஜ் ஒட்டி இருக்கு. அப்படியா? பேஜ் நம்பர் சொல்லு, எனக்கு ஒட்டி இருக்கான்னு பாப்பா. 42. வைல எனக்கு ஒட்டி இருக்கு. சோபி, உங்களுக்கு பேஜ் நம்பர் 42 ஒட்டி இருக்கா? ஆமா சியானா, நாங்க இப்பதான் ஸ்கேல் வச்சு பிரிச்சு விட்டோம். ஏடி, தமிழ் புக்ல பேஜ் நம்பர் 199 பாருங்க. ஏன் என்னது இருக்கு? ஏடி இந்த பாட்டா? பொலியேத்தி வண்டியில பொள்ளாச்சி சந்தையில விருதுநகர் வியாபாரிக்கு சின்னக்கண்ணே போட்டு போட்டு படுத்து எழுதுனே. இது டீச்சர். டேய் என்ன? ஒரே சிரிப்பு சவுண்டா இருக்கு. டேய் என்ன? சொன்னா நானும் சிரிப்பேன்ல. ஒண்ணே இல்ல டீச்சர். ஒண்ணே இல்லாததுக்கு இப்படி சிரிக்கீங்க? சோபி, நீ சொல்லுமா, எதுக்கு எல்லாரும் சிரிச்சீங்க? இல்ல டீச்சர், இந்த தமிழ் புக்ல சினிமா பாட்டு போட்டிருந்தா, அதான் பார்த்து சிரிச்சோம். சினிமா பாட்டா? ஆமா டீச்சர், இப்போ அந்த பாட்டு தான் நல்ல ஃபேமஸ். ஆனா அது எங்க தமிழ் புக்ல இருக்கு. அப்படியா பாப்பா? பொதிய ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு செல்லக்கண்ணு. டேய், இது ஒரு சிவாஜி படத்துல உள்ள பழைய பாட்டுலடா. இதெல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியும்? டீச்சர், இந்த பாட்டு இப்போ ரொம்ப ஃபேமஸ் டீச்சர். ஓ, அதுக்கு தான் இவ்வளவு சிரிப்பா? சரி, எல்லாருக்கும் புக்லாம் கிடைச்சிக்கலாம். ஆமா டீச்சர். டீச்சர், ஆபீஸ்ல புக் வரும்போது ஏதாவது பேஜ் இல்லனாலும் அழிஞ்சிருந்தாலும் திருப்பி கொண்டு வர சொன்னாவ. எங்களுக்கு எல்லா பேஜும் 2 ஒட்டி ஒட்டி இருக்கு டீச்சர். ஒட்டி தானடா இருக்கு. ஏதாவது ஸ்கேல் வச்சு லைட்டா கிழிஞ்சிராம பிரிச்சு விடுங்க. பிரிச்சு விட்டுட்டேன் டீச்சர். அப்புறம் என்ன, இடத்துல போய் உட்காருங்க. சியானால போன வருஷம் இருக்க இடமே தெரியாம இருந்தா, இப்போ 9th வந்தோடனே டொங்கின்னு ஒரு கொம்பு முளைச்சிட்ட. இல்ல டீச்சர். எக்ஸ்கியூஸ் மீ டீச்சர். டேய் வாங்க வாங்க. ஏடி, சோபி அண்ணே. சியானா தள்ளிருடி, நானும் ஃபர்ஸ்ட் பெஞ்சுக்கு வரேன். டேய், உங்களை தான் பார்க்கணும்னு இருந்தேன். பாஸ் ஆயிட்டீங்களே? மனசாட்சியே இல்லையாடா? ஐயோ, அவளை நம்ம கதையை கேட்டு சிரிக்கலாம் செய்வோம். எப்படியே விட்டா சரிப்பட்டு வராது. டீச்சர், இந்த பிள்ளைல பாத்தீங்களா டீச்சர், படிக்க சொன்னதுக்கு நம்ம கதையை கேட்டு சிரிச்சிட்டு இருக்கு. டேய், எல்லாருக்கும் புக் கிடைச்சிட்டா? எடுத்து ரீட் பண்ணுங்க. டேய், 10th ரிசல்ட் பார்த்துட்டு யாராவது ஒருத்தர் ஒரு சாக்லேட் கொண்டு வந்தீங்களாடா? ஏன் டீச்சர், எதிர்பார்த்தீங்களா?
ஆமா, ரிசல்ட் வர்றதுக்கு 3 நாளைக்கு முன்ன இருந்தே எனக்கு தூக்கம் கிடையாது. உங்களை விட நீங்க பாஸா ஃபெயிலான்னு பாக்குறதுல எனக்கு தான் அவ்வளவு ஆர்வமா இருந்து. எப்படியோ கடைசி நேரத்துல கொஞ்சம் முக்கியமான கொஸ்டின்லாம் சொல்லி இருந்தனால பாஸ் ஆயிட்டீங்க. அடே, டீச்சருக்கு நினைப்பு பாரு. ஏன்டா? டீச்சர், நீங்க சொல்லி தந்ததுலயே நாங்க பாஸ் ஆனோம்னு நினைச்சிட்டு இருக்கீங்க. எல்லாம் இந்த தரமா டீச்சர், தரமா. மயிலு, சோபி அண்ணனை பத்தியா? டீச்சர்ட்ட என்ன ஃப்ரீயா பேசியாவ? ஆமாட்டி, நம்மளாம் டீச்சர்ட்ட பேசும்போது டேபிள் கிட்ட போனாலே யாசுவாவ. ஆனா இதில பத்தியா டீச்சர் கிட்ட நின்று என்ன ஜாலியா பேசியாவ. நல்லா படிப்பாங்க பத்தி மயிலு. அதான் அவங்களுக்கு டீச்சரை பார்த்தா பயமே இல்லை. சியானா, சோபி அண்ணி மேக்ஸ் குரூப் தானே எடுப்பாவ? ஆமா மயிலு, அப்பதானே நீட் எக்ஸாம்லாம் எழுத முடியும். டேய், நீங்களாம் 10th பாஸ் ஆனதே பெரிய விஷயம். இதை வச்சுட்டு மேக்ஸ் குரூப் சயின்ஸ் குரூப்னு ஏறிடாதீங்க. அக்கௌண்டன்சி குரூப் எடுங்க. டீச்சர், அந்த குரூப்லாம் நாங்க எடுக்க மாட்டோம். ஏன்டா? ஈஸியா இருக்கும். ஆமா, அந்த குரூப்ல ஏதோ 200 மார்க் ஃப்ரீயா போடுவாங்க. ஆமா டீச்சர், வேற பிறகு எங்களை எல்லாரும் சொல்லி காட்டுவாங்க 200 மார்க் ஃப்ரீ, அதனால தான் நீங்க பாஸ் ஆவீங்க. டேய், அப்ப மேக்ஸ் எடுக்க போறீங்க? ஆமா டீச்சர். டேய், ரொம்ப கஷ்டமா இருக்கும். இல்ல டீச்சர், நாங்க முடிவு பண்ணிட்டோம். சரி, உங்க இஷ்டம். நல்லா படிச்சா சரிதான். டேய், கிளாஸுக்கு போனதும் கேர்ள்ஸ் வர சொல்லுங்க. டீச்சர், நாங்க கிரவுண்ட்ல தான் இருக்கோம். பிள்ளைலாம் எங்க இருக்குன்னு தெரியல. பார்த்தா வர சொல்லியும். சரிடா, நல்லா யோசிச்சு நம்ம படிச்சிருவோமா நீ பார்த்து குரூப்லாம் தேர்ந்தெடுங்கன்னு. சரி டீச்சர்.